தேசோலைமை சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது சொத்துக்கள் தொடர்பாக பிரதான ஏற்பாடுகள் தேசோலைமை சட்டத்திலே காணப்படுகின்றது. இறுதி விருப்பாவணம் இன்றி இறந்த ஒரு நபருடைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுகளிடையே எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தேசோலைமை சட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. வடமாகாணத்தில் உள்ள காணிகள் எவ்வாறு விற்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சொத்தை கைமாற்றுகின்ற போது, குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய சொத்தை கைமாற்றுகின்ற போது யார் யார் அனுமதி வழங்க வேண்டும், யார் யார் கையொப்பவிட வேண்டும் என்பது போன்ற விடயங்கள் தேசோலைமை சட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுதும் வலிதான சொத்துக்கள் தொடர்பாக பிரதானமாக நாங்கள் பாவிக்கின்ற ஒரு சட்டமாக தேசோலைமை சட்டம் காணப்படுகின்றது. தேசோலைமை சட்டத்திலே சொத்துக்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது பிரதானமான 3 வகையான சொத்துக்களை இனங்காண்கின்றது. முதுசம், சீதனம், தேடிய தேட்டம் என அழைக்கப்படுகின்ற பிரதான சொத்து வகுதிகளை தேசவளமை சட்டம் அறிமுகப்படுத்துகின்றது. முதுச சொத்து என பார்க்கின்ற போது அது தாய் தந்தை வழியாக ஒரு நபருக்கு கிடைக்கின்ற சொத்தாக கருதப்படுகின்றது. சீதனம் தொடர்பாக பார்க்கின்ற போது திருமணத்தை நோக்காக கொண்டு ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகின்ற சொத்தாக சீதனம் கருதப்படுகின்றது. உண்மையிலே திருமணத்தை நோக்காக கொண்டு வழங்கப்படுகின்ற இந்த சீதனத்திலே பூரண உரிமையும் அந்த சீதனத்தை பெற்றுக்கொண்ட பெண்ணுக்கே காணப்படும். சில நபர்கள் தவறாக நினைப்பதுண்டு, அந்த சீதன சொத்துல கணவனுக்கு வந்து ஒரு பங்கு சேரும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. குறித்த சீதன சொத்திலே கணவனுக்கு உரித்து கிடையாது. மாறாக அந்த சீதனத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் மனைவிக்கு தான் பூரணமான உரித்து காணப்படும். தேசோலைமை சட்டம் இனங்காணுகின்ற 3வது சொத்து வகை தேடிய தேட்டம். ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்த பின்னர் அவர்கள் இருவரும் இணைந்து ஒன்றாக தேடுகின்ற சொத்துக்கள், உழைக்கின்ற உழைப்புகள் தேடிய தேட்டமாக கருதப்படும். இந்த தேடிய தேட்ட சொத்துக்களில் கணவன் மனைவி இருவரும் சம பங்கை பெறுகின்ற நபர்களாக தேசோலைமை சட்டத்துக்கு கீழே காணப்படுவார்.